அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சுரேந்தர். வெல்கம் டு ஃபேமிலி சேனல். நாம் இந்த பதிவில் தொப்பி எப்படி செய்யறதுன்னு பற்றி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் ட்ரை பண்ணி போட்டோவை சோசியல் மீடியாவில் GS7 ட்ரிம்ஸ்ன்னு டேக் பண்ணி போஸ்ட் போடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இணையாதீங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழிச்சு பக்கத்தில் ஒரு பெல்லுக்கு அடி கொடுங்க. சரி, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலரான பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கிராஸை மடிச்சுக்குங்க. எட்ஜஸ் நீட்டாக மடிச்சுங்க. இன்னொரு டைம் மடிச்சுங்க. முழுசாக மடிக்கல, இந்த இது கிடைச்சா போதும். அதுக்கப்புறம் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நமக்கு எட்ஜஸ் நீட்டாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி மடிச்சிட்டோம்ல, இந்த இது பார்த்தீங்கன்னா இப்படி வரவே மடிச்சுக்குங்க. ஓகேவா? அதேமாரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மடிச்சுக்குங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பாதியாக மடிச்சுக்குங்க. நாம் போன பதிவில் செஞ்சது பார்க்காதீங்க. மேலே இருக்கிற ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதையும் நம்ம போஸ்ட் போடுங்க. ஓகேவா? இப்போ மடிச்சுட்டு அப்புறமே பார்த்தீங்கன்னா இது கீழே இறக்கிங்க. அப்புறம் திருப்பிக்குங்க. இது பின்னாடி பக்கம் மடிச்சுக்கங்க. இப்போ அவ்வளோதாங்க. ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி சோசியல் மீடியாவில் GS7 ட்ரிம்ஸ் டேக் பண்ணி போஸ்ட் போடுங்க. நமக்கு தொப்பி எப்படி இருக்கும் அந்த சைஸ் வரதே மடிச்சுங்க. இந்த எட்ஜும் ஆப்போசிட்ல இருக்கிற எட்ஜும் நமக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் அது மடிச்சுக்கங்க. ஓகேவா? இப்படி ஒரு பக்கம் மடிச்சுங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த இடத்துல முக்கோணம் அதுமாரி மடிச்சுக்கணும். அதேமாரி இந்த சைடு மடிச்சுக்கணும். அதனால் பேப்பர் லைட்டாக பண்ணிக்கங்க. இப்படி முன்னாடி மடிச்சுக்கங்க. இந்த சைடு பிரேன் பண்ணிக்கங்க. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக மடிச்சிங்க. இல்லைன்னா வேணும்னா கட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஷேப் வர்ற அளவுக்கு. ஓகேவா? நான் மடிச்சுக்கிட்டேன்.
அவ்வளோதாங்க தொப்பி ரெடி. நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி மறக்காமல் ட்விட்டரில் GS7 ட்ரெண்ட்ஸ் டேக் பண்ணி போஸ்ட் போடுங்க. உங்களுக்கு வேறு என்ன வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போன்ற புதிய பதிவில் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.